Hi friends, welcome to DHANA'S Global Cuisine. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பூண்டு குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிங்க, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வடகம் போட்டு தாளிச்சுங்க. பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, கொஞ்சம் வதக்குங்க. அப்புறம் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பூண்டுக்கு இருக்கிற குவாலிட்டிஸில் நிறைய சின்ன வெங்காயத்துக்கும் இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுங்க. மிளகா பொடி போட்டுங்க, குழம்பு மிளகா பொடி. இது நம்ம அரைச்சி வைக்கிறது, வழக்கமாக வீடுங்கள்லாம் அரைச்சி வைக்கிற குழம்பு மிளகா பொடி. உப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க, கல் உப்பு போட்டிருக்கேன் நான். தனியா பொடி போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது குழம்பு கலர் வர்றதுக்காக, காரம் இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பைசி லுக்குக்காக போட்டிருக்கு. இப்போ ஒரு 2 சின்ன தக்காளி அரைச்சி கலந்துட்டு அதை நல்லா வதக்கிங்க. ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கிங்க. ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போட்டோம். ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இப்போ சைடில் இன்னொரு தாளிக்கிற சின்ன கடாயை வச்சு நெய் 1 ஸ்பூன் போட்டு ஒரு 2 பூண்டு, உரிச்ச பூண்டு 2 பூண்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக கமகமன்னு இருக்கும். ஸோ இந்த பூண்டு அது கூட சேர்ந்து வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. அப்புறம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி. ஸோ அந்த புளி கரைசல் நல்லா புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் அந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த கொதிக்க வைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டுங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுங்க. செம்மையாக இருக்கும் சாதத்துக்கு. கார்னிஷ் பண்ணிங்க கொத்தமல்லி போட்டு. ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்தது. ஸோ இந்த பூண்டில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா, பூண்டு ஹை நியூட்ரிஷியஸ், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு மற்றும் வந்த பின் அதை காக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பூண்டு. ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அவ்வளோ நல்லது. இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும், எலும்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, விஷத்தை முறிக்கும், ஹெவி மெட்டல்ஸ் டீடாக்சிஃபைட்ஸ். ஹெவி மெட்டல்ஸ் நம்ம சீரணிக்கிற மெட்டலை டீடாக்சிஃபைட், அது விஷத்தன்மையை முறிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வாழ்நாளை அதிகரிக்கும், நம்மளோட வாழ்நாளை அதிகரிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.